ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக அரசு வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, மின் மோட்டாருடன் கூடிய பம்பு செட் வாங்குறதுக்கு வந்து 50% மானியத்துல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீமை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் இருந்தாலும், இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு தேவையான மின் மோட்டார்களை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். இத பத்தி பிரீஃபான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து பயனடையக்கூடிய வகையில வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப ரீசன்ட் டேஸா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மானியத்துடன் கூடிய பம்பு செட் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கறது லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே இருக்கு. இந்த 2025 இந்த ஆண்டுக்கு வந்து புதுசா நடைமுறையில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. வேளாண்மை பொறியியல் துறை மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட் வழங்குதல் தொடர்பாக உங்களுக்கு இதுல வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அதுல மானியம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 50% அப்படி இல்லைன்னா வந்து 15,000 வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இந்த மின் மோட்டாருடன் கூடிய பம்பு செட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் உள்ள அந்த பம்பு செட் வந்து ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன். அந்த 30,000க்கு கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 15,000 வந்து கொடுத்துறாங்க. அதாவது 50% அப்படிங்கிற வந்து ஒண்ணு 50% அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 15,000 வரைக்கும் வந்து கொடுத்துறாங்க. அப்படி 30,000த்துல 15,000க்கு கவர்மெண்ட் ஏத்துக்கிறாங்க. மீதி 15,000 மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணா போதுமானதுன்னா பே பண்ணா போதுமானது அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சோ இந்த மானியத்தை பொறுத்த வரைக்கும் நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தகுதியானவர்கள் யார் யாரு அப்படிங்கிற பார்க்கும்போது சிறு குறு மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் 4 ஸ்டார் தரத்தில் உள்ள 4 ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் விவசாயிகள் வந்து விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க வந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட கிணற்றுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திறன் குறைந்த பழைய பம்பு செட்டிற்காக மாறாக புதிய பம்பு செட் வந்து பாத்தீங்கன்னா பொருத்துவதற்கு பழைய பம்பு செட் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆயிருச்சு ஒர்க் ஆகல அப்படின்னா அதை நீங்க வந்து புதுசா வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இது அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிறு குறு விவசாயம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அதாவது பிரியாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இவங்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரியாரிட்டி அதாவது முன்னுரிமை அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் மானியத்தில் வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. விவசாயியுடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாலினம் அப்படிங்கிற இடத்துல ஆணா பெண்ணான்னு கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விவசாயியுடைய வகைகள் நீங்க வந்து சிறு குறு விவசாயியா இல்ல இதர விவசாயான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வகுப்பு உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேக்குறாங்க. நீங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரா இருக்கக்கூடிய பட்சத்துல இதை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்ல நீங்க வந்து இதர அப்படிங்கிற ஆப்ஷன்ல மத்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க மத்த கேட்டகரினா வந்து எம்பிசி டிஎன்சி அதே மாதிரி பிசி கேட்டகரி அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க இந்த இதர வகுப்பினர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த வட்டமோ அந்த வட்டத்தை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிராமம் கேட்பாங்க. கிராமத்தையும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. கான்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து சப்மிட் ஆயிரும். சம்பந்தப்பட்ட ஆபீசர் அதாவது வேளாண்மை பொறியியல் துறை வந்து உங்களுக்கு வந்து ஏஇ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேடி ஆபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அதாவது என்ன மிஷினரி நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க 4 ஸ்டார் தரத்துல இருக்கக்கூடிய மின் மோட்டார் நீங்க வந்து கொட்டேஷன் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நேரடியா வர சொல்லுவாங்க ஆபீஸ்க்கு. நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு எல்லாமே ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 50% சப்சிடி அப்படிங்கறது கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட் மட்டும் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பம்பு செட் நீங்க வந்து வாங்கி உங்களுடைய விவசாயத்துக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஃபார்மரா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.